பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ். இந்தியாவில் இருக்கிற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் வந்துட்டு பல்வேறு ஆர்எஸ்எஸ் சார்ந்த நபர்கள் உள்ள புகுத்தப்படுறாங்கன்னு சொல்லி ஸ்கோரில் ஒரு கட்டுரை வெளியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய அளவுக்கு அந்த ஐசிஆர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்கள் சேர்க்கப்படுறாங்க, அதில் மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்தியாவினுடைய வரலாறை புராணத்தின் அடிப்படையில் மாற்றி எழுதணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் காரங்களுடைய வெகுநாள் கனவு. இப்போ இந்திய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களில் உள்ளே வைக்கப்படும் போதே எந்த விதமான மத தலையீடுமே இல்லாமல் தான் இந்திய வரலாறு உள்ளே வைக்கப்பட்டுச்சு. அது நேரு காலத்திலேயே ஒரு பாலிசியாகவே இருந்துச்சு. இங்கே எந்த காரணத்துக்கு கொண்டும் மதவாதமாக கல்வி மாறிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. பிற்பாடு இந்திய வரலாறு குறித்து நிறைய புத்தகங்களை நிறைய ஆய்வறிஞர்கள் எழுதினாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க எழுதினாங்க. ஸ்மித் மாதிரியான, வின்சென்ட் ஸ்மித் மாதிரியான ஆட்களே எழுதினாங்க. ஆக்ஸ்போர்டு இந்தியன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் 3 வால்யூமெல்லாம் எழுதப்பட்டுச்சு. பிற்பாடு வங்காளத்தை சார்ந்த மஜும்தார் மாதிரியான ஆட்கள் இந்திய வரலாறு 3 வால்யூமாக எழுதினாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிடி கோசாம்பி, இப்போ ரோமிலா தப்பர்லாம் இருக்காங்க, ஆர்எஸ் சர்மா. இது மாதிரி இந்திய வரலாறை தொடர்ச்சியாக ஓரளவுக்கு நடுநிலையாக இடதுசாரி மனநிலையோடு எழுதினாலும் அது சரியான மனநிலை தான். அப்போ அந்த இடத்துலேருந்து வரலாறை எப்பவுமே கரெக்டாக அணுகுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க மதவாதத்தின் அடிப்படையில் இந்திய வரலாறு எழுதப்படணும் அப்படிங்கிறது எப்பவுமே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நீண்ட நாள் கனவு. அது ஒரு திங்க் டேங்கை வச்சு எப்பவுமே எழுதிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரத்யோகமாக ஒரு அமைப்பு இருக்குது. இந்திய வரலாறை மாற்றி எழுதுறதுக்கான அவங்களுடைய ஒரு குழு. அந்த குழுவினுடைய பேர் என்னென்னா அகில பாரதிய இதிகாச சங்கல்ன யோஜனா. வாட்ஸ்அப் குரூப்னு வச்சுக்கலாம். ஆமாம். அவங்க இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெல்லியில் ஒரு ஆஃபீஸே இருக்குது. அவங்க டெல்லியில் இப்போ ஒரு 1000 கோடியில் ஆர்எஸ்எஸ் ஒரு பெரிய பில்டிங் கட்டினாங்க, நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு ஃப்ளோரே இந்த வேலை தான். வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கான ஒரு குழுவை உருவாக்கி விவாதங்களை நடத்துவது, இது குறித்து கருத்தரங்குகள் நடத்துவது. இந்த குரூப்பு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் ஹிந்து கவுன்சில்னு வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்ஃபினிட் ஃபவுண்டேஷன் ஒரு குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்திய வரலாறை மாற்றி எழுதுறதுக்கு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட டிராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிராகலாம் கருத்தரங்கு போட்டு அவங்க நடத்துனாங்க. இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய ஃபண்டு, சுதேசி மூமெண்ட் அப்படின்னு நம்ம குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, இந்திய வரலாறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இந்தியாவினுடைய வேதம், அதுக்கப்புறம் இதிகாசங்கள், குறிப்பாக புராணங்கள், மகாபாரதம் மாதிரியான புராணங்கள், கீதை மாதிரியான நூல்கள், இது இல்லாமல் அத்வைதம், துவைதம், விஷ்டாத்வைதம், இது மாதிரியான தத்துவ அடிப்படை, இதிலிருந்து இந்திய வரலாறை எழுதுவது, மறுகட்டமைப்பு செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய வெகுநாள் கனவு. அதுக்கு ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கான அடியாட்களை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அடியாட்கள்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கருத்துருவாக்க அடியாட்கள், ஒப்பீனியன் கிரியேட் பண்ணக்கூடிய ஆட்களை இறக்கிட்டே இருக்காங்க. இந்த அகில பாரதிய இதிகாச சங்கல்ப யோஜனா இருக்கு பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துக்குள்ள அவங்க இன்செர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் 1972 இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரிசர்ச்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்திய வரலாறு சார்ந்து நடக்கக்கூடிய ஆய்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆய்வுகளுக்கு ஃபண்ட் பண்ணுறது, அந்த ஆய்வுகளை ஊக்குவிக்கிறது, அதுக்கான கருத்தரங்கள் நடக்கிறது, பப்ளிகேஷன்ஸ், முக்கியமான புத்தகங்களை அச்சிட்டு வெளியே கொண்டு வர்றது, முக்கியமான ஆய்வு முடிவுகள் குறித்தான கருத்துக்களை கருத்தரங்கினூடாக திரட்டி அதை புத்தகங்களாக மாற்றுவது. அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொல்லியல் கிடைச்சிட்டே இருக்கு, மொழியியல் ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நாம் இரும்பு காலத்தை டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இரும்பு காலத்தை இந்த ஐசிஹெச்ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்து அதை ஆய்வு பண்ணும். இப்போ இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் இரும்பு காலம் குறித்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது இந்திய வரலாறை இன்னுமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு போக்கு. இந்தியாவில் தமிழர்கள், தென்னிந்தியர்கள் தான் அதிகமாக இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க, தமிழர்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான விஷயம். இப்போ இதன் அடிப்படையில் இந்திய வரலாறு எப்படி மாற்றி அமைக்கப்படும்? அப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே இங்கே இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது முக்கியமான தரவு. அப்போ கீழடியினுடைய காலம் என்ன? இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. கீழடி ஆய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை, சயின்டிஃபிக்காக இன்னும் அமைச்சரே பேட்டி கொடுக்குறாரு. அவங்க ஆளுன்னு சொன்னேன், நான் அமைச்சர் தான் சொன்னேன், அமைச்சரே குறைச்சி பேட்டி கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம், இதை ஏதோ போற வர்றவங்க செய்யலை, இந்த தமிழ்நாட்டினுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செஞ்சிருக்கு, அதுவும் கவர்மெண்ட்டோட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்ததில் என்ன மிஸ்டேக்னு சொல்லுங்கள், இந்தெல்லாம் மாற்றப்பட்டிருக்கலாம், இதெல்லாம் எவிடன்ஸ் பத்தலை, இந்த கார்பன் டேட்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், இப்படி நீங்கள் டெக்னிக்கலாக கேளுங்க. டெக்னிக்கலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண ஆட்களே அதை பற்றி பேசிடுவாங்க. சு வெங்கடேஷனே அதனோட விஷயத்தை பற்றி பேசுவார். நீங்கள் இவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கேட்டால் சொல்ல போகிறாரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் தொழில் துறை சார்ந்து ஆய்வு பண்ணக்கூடியவங்க.
நீங்க அதெல்லாம் சொல்லாம 19 இது இன்னும் அறிவியல் பூர்வமாக இதுக்கு போதாமை இருக்கு அப்படின்னு சொல்றது தெரியும். போதாமை எந்த வகையில் நியாயம்? ஸோ அப்போ இது வந்து திட்டமிட்டு தமிழர்களுடைய வரலாறை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற புறக்கணிக்கிற வேலை தான். இப்போ இது எல்லாம் யாரு? இப்போ இது மாதிரியான புது புது எவிடன்சஸ் கிடைக்க அதை தொகுத்து இந்திய வரலாறை பலப்படுத்தணும், முற்போக்கா நகர்த்தணும், பாசிட்டிவா நகர்த்தணும் அப்படிங்கிறது யாரு அப்படி வேலை என்னன்னா இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற அவங்களோட வேலை தான். 72லயே உருவாக்கப்பட்ட அமைப்பு. மிக முக்கியமான நல்ல ஆட்கள் வந்து இதுக்கு சேர்மனாக உட்கார்ந்துருந்துருக்காங்க. முக்கியமான அறிஞர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வரலாறு, இந்திய வரலாறு குறித்து முக்கியமான புத்தகங்கள் எழுத சில அறிஞர்களே இதில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த ICHR அமைப்பை இந்த RSS குழு ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்போ வந்து வெடிக்குது அப்படின்னா, RSS குழுன்னு சொல்றது இந்த புராணத்தின் அடிப்படையில் இந்திய வரலாறு எழுதுறதுக்காக RSS உருவாக்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு குழு, அந்த குழுவை சார்ந்த ஆட்கள் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரச்சனை எப்போ வருது அப்படின்னா, லோக்பாலுக்கு 2 கம்ப்ளைண்ட் போகுது 2022 2023. லோக்பாலுக்கு 2 கம்ப்ளைண்ட் போகுது. அந்த கம்ப்ளைண்ட்டை லோக்பால் எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. இங்கே பாருங்க இப்படி 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ICHR ஏதோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பாருங்கன்னு இருக்காங்க. அப்போ எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து CBCன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு அனுப்புகிறாங்க. சரி, விஜிலன்ஸ் கமிஷன் தான் இந்த ஆக்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க. விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஏதோ கரப்ஷனாக மட்டுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு 14 கோடி கரப்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசுறாங்க. லோக்பாலுக்கு போனாவே அந்த கேஸ் தான் போகும். ஆமா, இங்க 14 கோடி கரப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. 14 கோடி கரப்ஷனை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கரப்ஷன் எப்படி நடந்தது, யாருக்காக நடந்தது, யாரால் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் மேல ஆக்ஷன் எடுங்க, இந்த 4 பேர் சிக்கலானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லோக்பாலுக்கு அறிக்கைகள் போகுது. அந்த யார் மேல போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து சௌரவ் குமார் மிஸ்ரா. இந்த சௌரவ் குமார் மிஸ்ரா வேற யாரும் கிடையாது, டெபுட்டி டைரக்டர் அட் ICHR. இந்த ICHR சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டரி ரிசர்ச்சினுடைய டெபுட்டி டைரக்டர். இவர் ஆக்சுவலி யார் அப்படின்னா RSS அமைப்பினுடைய அந்த அகில பாரதிய இதிகாஸ் சங்கல்ப யோஜனா இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஹெட் ஆஃப் பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட். ஓகே, அது மட்டும் இல்லாம RSS மிக முக்கியமான சக்தி வாய்ந்த தலைவர் பால்முகுந்த் பாண்டேவனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், அவருடைய சொந்தக்காரரை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க RSS காரங்க. இப்போ RSS ஏற்கனவே வந்து அவங்களுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய உறவினர்களை தான் வந்து அவங்களுடைய முக்கியமான பதவிகளில் உட்கார வச்சிருக்காங்க. அதே ஆட்களை கொண்டு வந்து அரசு துறைகளில் உட்கார வைக்குது. எதுக்குன்னா இந்திய வரலாறை மாற்றி எழுதுறதுக்கு. அடுத்தது வந்து ஓம்ஜி உபாத்யா. இந்த ஓம்ஜி உபாத்யா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். மொத்த ICHR டைரக்டர், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன், யார் வேலைக்கு எடுக்கிறது, யாரை வேலையை விட்டு அனுப்புறது, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யாருக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுக்கறது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கறது, என்ன அலாட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது ஓம்ஜி உபாத்யா. இந்த ஓம்ஜி உபாத்யா அப்படிங்கிறது வேறு யாரும் கிடையாது, இவர் இந்த அகில பாரதிய இதிகாஸ் RS அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சீனியர் ரைட்டர். ஓகே, சீனியர் ரைட்டர். அவங்க வந்து வரலாறு எழுதுறாங்க பார்த்தீங்களா, அந்த வரலாற்று எழுதக்கூடிய குழு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த குழுவில் இவர் தான் ஒரு சீனியர் ரைட்டர். ஓகே, அடுத்தது மிக முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சிங். இவர் யாருன்னா டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர சுக்லா, த ஹெட் ஆஃப் ரிசர்ச் ஆஃப் பப்ளிகேஷன் அட் த நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நேரு மெமோரியல் மியூசியத்துக்கு பற்றி பயங்கர கான்ட்ரவர்சி வந்துச்சு. அந்த நேரு மெமோரியல் மியூசியத்துக்குள்ள வந்து நிறைய கருத்தரங்கள் RSS நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாம் ஏதோ மியூசியம் லைப்ரரி நினைச்சிட்டு இருக்கோம். அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ சாவர்கரை பற்றி நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம், காந்தியை பற்றி சொல்கிறோம், நேருவை பற்றி சொல்கிறோம். இது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இந்த மியூசியத்தில் இருக்குது. அந்த இடத்துல RSS காரன் போய் உட்காரான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வரலாற்று நோக்கம் இருக்குது. அதனுடைய வரலாறை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். போலியான டாக்குமெண்ட்ஸை உருவாக்கிடுவான், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணிடுவான். இந்த வேலையெல்லாம் நடக்குது நேரு மெமோரியல் மியூசியத்தில். இது குறித்து ஒயர் பத்திரிகை ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ICHR நடக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஏற்கனவே நியூஸ் லாண்ட்ரி ரொம்ப டீட்டெயிலாக வந்து கட்டுரையில் சொன்னாங்க. அந்த ICHR மொத்தமாக RSS மயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ICHR டெசிஷன் மேக்கிங் கமிட்டிக்குள்ள இந்த ஜெகதீஷ் சிங்கும் நரேந்திர சுக்லாவும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே நேரு மெமோரியல் லைப்ரரி இருக்காங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ராராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் RSS அகில பாரதிய அந்த சங்கல்ப யோஜனா இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பத்திரிகை நடத்துறாங்க. அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகை பேர் இதிகாஸ் தர்பன். அந்த பத்திரிகையினுடைய எடிட்டர்ஸ் இவங்க 2 பேரும். இப்போ நம்ம பச்சையா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மொத்த RSS சங்கிகளையும் கொண்டு வந்து இந்தியாவினுடைய வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய குழுவில் வச்சிருக்காங்க. அவங்களுடைய பத்திரிகை எழுதுறதெல்லாம் இங்கே வந்துட்டு வரலாறு எழுத போகிறான். ஸோ இந்த 4 பேருக்கு மேலே தான் இவங்க 4 பேருக்கு மேலே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வருது. அது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனே சொல்லுது.
அங்கே பல பஞ்சாயத்துகள் ஓடுது, அங்கே ஆட்களுக்கு வந்து ஃபண்ட் ஒதுக்குறாங்க, போகிறாங்க வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட்டில் ஊழல் நடக்குது. இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக நிறைய வயலேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 2022 கம்ப்ளைண்ட் வருது. 2022 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லீகல் அப்பாயின்மெண்ட் அட் த இன்ஸ்டிடியூஷன். மொத்தம் 14 அலிகேஷன்ஸ் அந்த 5 பேருக்கு மேலே வருது. இல்லீகல் அப்பாயின்மெண்ட், வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் இன் ஆர்கனைசேஷனல் செமினார்ஸ். அந்த ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடிய ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய செமினார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய வயலேஷன்ஸ் நடக்குது. ரிசர்ச்சில் மொத்தமாக வந்து பல்வேறு ஊழல்கள் நடக்குது. ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் வித்தவுட் டியூ டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க. அங்கே ஏதாவது பொருள் வாங்கினா கூட அது ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வரலாற்றை மாற்றி எழுதுறதுலேருந்து, புத்தகம் பிரிண்ட் அடிக்கிறதுலேருந்து, செமினார் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு பொருள் வாங்குறது வரைக்கும் நடக்குது அப்படின்னு 2023 கம்ப்ளைண்ட் வருது. இது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகில பாரதிய இதிகாஸ் சங்கல்ப் யோஜனாவுடைய பிளட் ரிலேஷனாக, அதில் கூடிய ஆட்களுடைய பிளட் ரிலேஷனான ஆட்களை கொண்டு வந்து இதில் திணிக்கிறாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2023 மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் வருது லோக்பாலுக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் எக்ஸாக்டாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஏபிஐஎஸ் வைஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்பெஷல் ஐடியாலஜிஸ் கண்ட்ரோல் த ஐசிஹெச்ஆர் வித் இன்டென்ட் டு லூட் கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட் மணி இன் அ பிளான்டு மேனர் வித் சப்போர்ட் ஃப்ரம் த பவர்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க லோக்பாலில். லோக்பாலுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணப்படுறாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சக்தி வாய்ந்த நபர், மேலே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நபர் இதை கட்டுப்படுத்துகிறார்கள். இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி பணத்தை லூட் பண்ணுறாங்க, பணத்தை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லோக்பால் கம்ப்ளைண்ட் இதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் அது சிபிசிக்கு போகுது. இது எல்லாமே வந்து மார்ச் 2023 வந்து ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டே வந்து ஐசிஹெச்ஆர்க்குள்ள கண்டக்ட் பண்ண சொல்லி சிபிசி சொல்லுது. அந்த ஆடிட் கண்டக்ட் பண்ணி இந்த ரிப்போர்ட் வெளியே வருது. ஸ்க்ரோல்லேயே அந்த ரிப்போர்ட் வெளியிட்டு இருப்பாங்க. அந்த ஆடிட்லேயே என்ன வெளியே வந்திருக்கு அப்படின்னா நிறைய சீரியஸ் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க 14 கோடி ரூபாய் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு 2 ஆண்டுக்குள்ள, 2021, 22, 22, 23. 14 கோடி அப்படிங்கிறது நீங்கள் சின்ன அமௌண்ட் நினைக்கிறீங்க. இந்த 14 கோடி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எழுத்தாளர்களுக்கு ஒதுக்கக்கூடிய பணம். ரைட். இப்போ நான் ஒரு ஹிஸ்ட்ரி ரைட்டராக இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஆய்வாளராக இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒதுக்கி நான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஆண்டு உட்காந்து ஆய்வு பண்ணி கொடுப்பேன். இது மாதிரி ஆய்வுகளுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு 14 கோடி ரூபா. அந்த 14 கோடி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 397 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு 6 கோடி ரூபாயை. அந்த 397 பேர் ஸ்காலர்ஸ், அவங்க ஏதாவது கட்டுரைகளை எழுதி கொடுக்கணும். அந்த 397 பேரும் ஆர்எஸ்எஸ் காரன் தான். இல்லை, ஒரு ஸ்காலர் எழுதுறது எப்படி வந்துட்டு ஒரு ஹிஸ்டரியா ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் வெளியிட முடியும்? அதாவது ஒரு ஸ்காலர்கிட்ட வந்து அவங்களோட ஒப்பீனியனை கேட்பாங்க. அதாவது நிறைய எவிடன்சஸ் வரும் சந்தோஷ். எப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வரும், ஆந்த்ரோபாலஜிக்கல் எவிடன்ஸ் வரும், லிங்குஸ்டிக் எவிடன்ஸ் வரும். இந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து மூல ரிசர்ச், பேசிக் ரிசர்ச். இதை வச்சு ஹிஸ்ட்ரி ரைட்டிங் பண்ணுவாங்க, வரலாற்றை எழுதுவாங்க. இந்த வரலாற்றை எழுதுறதுக்கு நிறைய ஆட்கள்கிட்ட வந்து கட்டுரைகள் வாங்குவாங்க. அந்த கட்டுரைகளுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. இது அரசாங்கம் செய்யும், தனியார் நிறுவனங்கள் செய்வாங்க, எல்லாருமே செய்வாங்க. அப்போ நீ வந்து உண்மையிலேயே நல்ல ஆட்களுக்கு பணம் கொடுத்துருக்கியானா நீ நல்ல ஆட்களுக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு ஒரு கட்டுரை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லுவான். அவன் இருக்கிற பொய்யெல்லாம் சேர்த்து எழுதி கொடுப்பான். அந்த மாதிரியே சாவர்கர் தான் கட்டுப்படுத்தினாலும் எழுதுவான். ஆமாம், அந்த மாதிரி சாவர்கர் தான் அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதினார்னு கூட பேசுவான். சாவர்கர் தான் சுதந்திர போராட்டத்தையே நடத்தினாருன்னு பேசுவான். சாவர்கர் தான் காந்தியை சுடும்போது கூட போய் நின்று தடுத்தாருலாம் பேசுவான். ஸோ அவன் இடத்துக்கு ஒரு வரலாறு எழுதுவான். அப்படி 397 பேர்த்துக்கு வரலாற்றை எழுதுவதற்கு ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க இந்த 14 கோடியில். இது இல்லாமல் ஒரு 85 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஏதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் கொடுத்து ஒரு கருத்தரங்க நடத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர் அவங்க ஒரு ஹெட்டாக போட்டு ஒரு ஒர்க்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த தொல்லியல் சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்னன்னு நீங்கள் நோட் பண்ணி வந்து ஒரு கட்டுரையாக மாற்றுங்க, ஒரு செமினார் நடத்துங்க, ஒரு பப்ளிகேஷன் கொண்டு வாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இது வழக்கமாக நடக்கும். இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ்னு ஒரு 85 பேருக்கு பணம் ஒதுக்கியிருக்கு. இதில் கொடுமை என்ன அப்படின்னா அவன் செய்ய போகிறதே ஃப்ராடு வேலை தான். அவன் எழுத போகிற வரலாறே தப்பான வரலாறு தான். சரி, அந்த தப்பான வரலாறையாவது அவன் எழுதி கொடுத்தானா காசை வாங்கிட்டு அப்படின்னா அவன் எழுதலை, காசை மட்டும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இவங்ககிட்ட யாருக்கிட்ட இருந்த இந்த 397 பேர் ஸ்காலர்ஸ்ட்டு 85 பேர் ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஒர்க்கு கூட அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்து இந்தியாவினுடைய கவுன்சில் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரிசர்ச் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்தே சேரலை. இதை நம்ம சொல்லலை, அவங்க ஆடிட் பண்ணியிருக்காங்க. சிவிசி ஆடிட்டில் வந்து இன்டர்னல் சிவிசி வந்து ஐசிஹெச்ஆர்ட்ட சொல்லி இன்டர்னல் ஆடிட் பண்ணி இந்த இன்டர்னல் ஆடிட்டில் கிடைச்ச தகவல்கள். ஸோ அப்போ இங்கே 2 விஷயம் நடக்குது. ஒன்று, வரலாறை எழுதக்கூடிய குழுக்களில் ஆர்எஸ்எஸ் மட்டுமே ஆக்கிரமித்து நிற்கிறது, வேற யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களை பம்ப் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஃபண்டு முழுக்க அவங்களுக்கு செலவு பண்ணி லூட் பண்ணப்படுது. இந்த 2மே நடக்குது. ஸோ அப்போ இந்தியா மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஜிஎஸ்டியாக கட்டக்கூடிய வரிப்பணம் இந்திய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இந்திய வரலாற்று மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ் காரனை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு அந்த வேலையை நாசம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணி அதை உருப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. நிறைய ஃபினான்ஷியல் இரெகுலேஷன் நடந்துகிட்டே இருக்குது. பள்ளின்ற சொன்னா கேட்குறேன், என்சிஆர்டி சிலபஸ்ல வந்துட்டு நிறைய மாற்றங்கள். ஆமாம், ராமாயணத்தை பற்றி புராணங்கள், அம்பேத்கர் படத்தை தூக்குறது. அப்போ அதுக்கான மூலம்லாம் இதுதான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், பர்ஃபெக்டாக சொன்னீங்க. இது எங்கன்னா இந்த டீம் எல்லாம் போட்டு உருவாக்கி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து என்சிஆர்டி கொடுப்பாங்க. ஸ்கூல் வரலாறு எழுதுறாங்க பார்த்தீங்களா, ஸ்கூல் வரலாறு எழுதும் போதே அது வந்து மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து 4 கட்டுரையாக வந்துச்சு. இவங்க வந்து கொரோனாவை மையமாக வச்சு என்சிஆர்டி பாடத்திட்டத்திலேருந்து என்னென்னலாம் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்து மாணவர்கள் சும்மா அதிகமாயிருந்து கேட்டால் மாணவர்கள் சும்மா அதிகமாயிரு. ஆனால் இவங்க நீக்கினது என்னன்னு பாருங்கள், கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கை பற்றி நீக்கினாங்க, பிளானிங் கமிஷனை பற்றி எடுத்துட்டாங்க. காந்தியோட டெத்து ஒன்றுமே இல்லை, காந்தியுடைய இறுதி சடங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய புகைப்படம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. நேருவை பற்றியான போர்ஷன்ஸ் எடுத்துட்டாங்க. பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை பற்றியான போர்ஷன் எடுத்துட்டாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா தேர்தல் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், அதிகாரம் அதெல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அடிப்படை இது மட்டும் இல்லாமல் நிறைய வெகுஜன போராட்டங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த போராட்டங்கள் குறித்தான எல்லா தகவலையும் நீக்கிட்டாங்க. அப்போ இவங்க வந்து ஒரு வரலாறை கட்டி அமைக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த இந்திய குழந்தைகள், இந்திய மாணவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த வரலாறை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வரலாறுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி ஒன்று இவங்க செட் பண்ணுறாங்க. அதை முழுக்க செட் பண்ணுறது ஆர்எஸ்எஸ் தான். 100 ஆண்டு கால கனவு அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து வரலாற்று துறைகளில் உட்காந்துக்கிட்டு இந்திய வரலாறை மொத்தமாக மாற்றி எழுதிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதில் கரப்ஷனும் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழு தான் இந்தியாவினுடைய பாடத்திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய இன்புட்ஸை கொடுத்து நகர்த்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நாம் என்ன நினச்சிருக்கோம், இது என்ன 4 புக் எழுத போகிறோம், அது கிடையாது. உண்மையான ஒரிஜினல் வரலாறு சொல்லப்படாது. இப்போ என்சிஆர்டியோட ஹிஸ்ட்ரி புக் எடுத்துங்க, சோழர்களுக்கு 3 பக்கம் தான் இருக்கும், மேக்ஸிமம் 2 பக்கம் தான் சோழர்களை பற்றி இருக்கும். நான் படிச்சிருக்கேன் என்சிஆர்டியோட +1+2 ஹிஸ்ட்ரி இருக்கும். என்சிஆர்டியில் மேக்ஸிமம் சோழாஸை பற்றி ஒரு யூனிட்டுக்குள்ளே தான் இருக்கும். மீதி எல்லா வரலாறு நார்த் இந்தியன் வரலாறாக இருக்கும். இப்போ ஒரு தமிழனா நான் என் மண்ணுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணுமா அதிகமாக, இல்லை எனக்கு சம்மந்தமே இல்லாத வரலாறு தெரிஞ்சுக்கிறதா? இப்போ இந்திய வரலாறு நான் தெரிஞ்சுக்க வேணாம்னு சொல்ல, இந்திய வரலாறு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் இந்திய வரலாறுல என்னுடைய கான்ட்ரிபியூஷன், என்னுடைய வரலாறு, தமிழனுடைய வரலாறு, தென்னிந்தியாவினுடைய வரலாறு என்ன இருக்குது அப்படின்னா குறைவாக இருக்குது. அப்போ ஒரு இந்திய குழந்தை ஏன் அதை படிக்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு பக்கம் பாடங்கள் குறையுது, அதன் மூலமாக ஒரு சில உண்மைகள் மறைக்கப்படுது. ஆமாம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய பாடங்கள், அவங்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுது, அதுலேயுமே பொய் கருத்துக்கள் சொல்லப்படுது. அதுலேயே பாருங்க, எல்லாமே ரொம்ப நேரோ பண்ணுறாங்க, முழுக்க நேரோ பண்ணுறாங்க. ஒரு இல்லாத வரலாறை இவங்க தொகுக்க முயற்சி பண்ணுறாங்க. இது பேராபத்து. இது இன்ஸ்டிடியூஷன் நடக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. இது ஒரு மிக மோசமான ஆபத்து. இது நடந்துச்சு அப்படின்னா இந்திய குழந்தைகளுடைய மனம் கரப்ட் ஆயிரும். அவன் ஸ்கூல்லேயே மகாபாரத, ராமாயணம், மதம் இது மாதிரியான விஷயங்களை படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மதவாத சிந்தனை கிரவுண்ட்ல இருந்தே வர ஆரம்பிக்கும். மதம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாதி வரும். ஆமாம், மதம் வந்துச்சுன்னா சாதி ஜஸ்டிஃபை ஆகும், பிளவுகள் ஏற்படும், வன்முறைகள் வரும். இது ஒரு விதமான தொடர்ச்சியாக நடக்கும். இதனால தான் நேரு ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கல்வி முறைக்குள்ள மதத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக நினைச்சாங்க. மதத்தினுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சே இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய வன்முறைகள் நடந்திருக்கு, பாபர் மசூதி இடிச்சிருக்காங்க, எக்கச்சக்கமான வன்முறைகள் நடந்திருக்கு, கொலைகள் நடந்திருக்கு. ஆனால் மதமே கல்வியாக மாற்றப்பட்டிருந்தால் இந்திய மண்ணில் வந்து ஒரு மிகப்பெரிய மத மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்துட்டு பாபர் மசூதியை வந்துட்டு ஆர்எஸ்எஸ்காரர்கள், விஹெச்சிக்காரர்கள் இடிக்கிறாங்க. இதை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க பாடத்திட்டத்தை உருவாக்குறாங்க. பின்னாடி வந்துட்டு குழந்தைகள் வந்து இது நியாயம்னு சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு நியாயம்னு உருவாக்குறதுக்கு. அப்போ நீங்கள் முகலாயர் பேரரசு இருக்குது பார்த்தீங்களா, முகல்ஸினுடைய ஹிஸ்ட்ரியை ஏன் எடுக்கணும்? முகல்ஸ் இந்தியாவை ரூல் பண்ணவே இல்லையா? அவங்க 300 ஆண்டு காலம் முகல்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நிர்வாக கட்டமைப்பை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய நிர்வாக கட்டமைப்பை முகலாயர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இல்லாமல்லாம் இல்லை. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 6 கோடிக்கு மேலே வரி வருமானத்தை முறையாக வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த வரி மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ்காரங்க மாதிரி முகல்ஸ் கிடையாது. பிரிட்டிஷ் இங்கிருந்து கொள்ளையடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு போனான், சரியா, இங்கிலாந்துக்கு கொண்டு போனான். இங்கிருந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ராபர்ட் கிளைவ் எடுத்துங்க, பிரிட்டிஷ் வரலாறு. ராபர்ட் கிளைவ் இந்தியாவை சுரண்டி, பிளாசி யுத்தத்துக்கு பிறகு இந்தியா வங்காளத்தை சுரண்டி ஐரோப்பாவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. முதல் தடவையாக அவர் 1 லட்சம் பவுண்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறார். அப்புறம் 4 லட்சம் பவுண்டு எடுத்துகிட்டு போகிறார். அவர் போனதுக்கு பிறகு இங்கிலாந்தில் மிகப்பெரிய பணக்காரராக மாறார். இது வரலாறு. இதே மாதிரி பிட்ஸ்னு ஒருத்தன் நம்ம கோலார் கோல்டு மைனில் இருந்த, அங்கே இருக்கக்கூடிய கோலார் கோல்டு மைனில் வேலை பார்த்த ஒரு அடிமை எடுத்துகிட்டு போன ஒரு வைரக்கட்டியை அவனை கொலை பண்ணிட்டு வேறொருத்தர் கைமாற்றி அங்கிருந்து திருடிட்டு போய் இங்கிலாண்டில் பல லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க. பல லட்சம் பவுண்டுக்கு அவங்க காசில் விற்று
அந்த குடும்பமே பெரிய குடும்பமாக மாறி பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தினுடைய பிரதமர் வம்சமாக அவங்க மாறினாங்க. 2 பிரதமர் அந்த பிட் குடும்பத்திலிருந்து வந்தாங்க. இப்போ நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியாவை லூட் பண்ண, இந்தியாவை சுரண்டி எடுத்துட்டு போனவங்களுடைய வரலாறு பிரிட்டிஷோட வரலாறு. ஆனால் முகலாயர்கள் வரலாறு அந்த வரலாறு கிடையாது. முகலாயர்கள் இந்த மண்ணிலேயே வாழ்ந்திருக்காங்க. இந்த மண்ணிலேயே 300 ஆண்டுகள் இருந்தாங்க. வாங்கின வரியை இந்த மண்ணுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அக்பருடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப செக்யுலரான ஒரு வரலாறு. மன்னர்களுக்குள்ள முரண்பாடு, அவங்களுடைய ஆடம்பரம், அவங்க செஞ்ச ஒரு சட்ட ஒழுங்கு இதெல்லாமே வழக்கமாக இருக்கிறது தான். எந்த மன்னராக இருந்தாலும் செய்வாங்க. அதையும் தாண்டி அக்பர் மாதிரியான ரொம்ப செக்யூலரான ஆட்களுடைய வரலாறை நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து நீக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? ஒரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையான வரலாறை நீக்கிறாங்க, பொய்யான வரலாறை சேர்க்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது. இந்தியாவினுடைய குழந்தைகளுடைய மனதில் வன்முறையை விதைக்கிறதுக்காக, மதவாதத்தை விதைக்கிறதுக்காகவே பல ஜஸ்டிஃபிகேஷன் இவங்க செய்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்த பல கொலைகள், அது குறிப்பாக காந்தி அவர்களுடைய கொலையாக இருக்கட்டும், இல்லை வந்து பாபர் மசூதி இடிப்பாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் எதிர்காலத்தில் நியாயப்படுத்துவதற்காக கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு வரலாறை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய பணங்களும் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது. ரைட். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. நன்றி.